இன்றைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் இந்த புனித மாதத்தில் இந்த நாட்டில் உலகத்தில் எல்லோரும் கொண்டாடக்கூடிய சங்கர ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம். ஊர்தோறும் திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கர ஜெயந்தியில் நேற்றைய தினம் ஆதிசங்கரர் அவதரித்த காலடி பற்றி பார்த்தோம். அவருடைய தாய் தந்தை ஆரியாம்பிகை சிவகுரு பற்றி பார்த்தோம். பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் திருச்சூர் வடக்குநாதர் சென்று ஒரு மண்டலம் விரதம் இருந்து நெய்யபிஷேகம் செய்து பிறகு நெய் பிரசாதம் பெற்று தங்களுடைய வயிற்றிலே கரு உண்டாக அந்த கருவுக்கு கனவிலே கடவுள் தோன்றி 10 பிள்ளை வேண்டுமா, ஒற்றை பிள்ளை வேண்டுமா, குறையுடைய பிள்ளை என்று கேட்க குறைமாதம், அதாவது குறைந்த ஆயுளுடைய கடவுளே நீனே தீர்மானிச்சுக்கோன்னு சொல்ல, பிறகு அவர்கள் வயிற்றில் கரு உருவாக அந்த ஞான குழந்தையாக ஆதிசங்கரர் அவதரிக்க, குழந்தை 3 வயதிலேயே கல்வி கற்கச் செல்ல, 4 வயதில் தந்தையை பறிகொடுக்க, 5 வயதில் உபநயம் செய்து வைக்க, பிறகு குருகுல கல்விக்கு செல்ல, பணிவோடு படிப்பும் வரவேண்டும் என்று ஆதிசங்கர பகவத்பாதா ஆரியாம்பிகையை விட்டு குருகுல கல்விக்கு சென்றது வரை நேற்றைய தினம் பார்த்தோம். இப்பொழுது குருகுல கல்வி நோக்கி சென்று விட்டார் ஆதிசங்கர பகவத்பாதா. அப்பொழுதெல்லாம் ஆசிரியர்கள் அமர்ந்து கொண்டு கல்வியை சொன்னார்கள், மாணவர்கள் நின்று கொண்டு கேட்டார்கள். ஆசிரியர்களுடைய உடைமைகளை சரி செய்து தர வேண்டும், உடைகளை துவைத்து தர வேண்டும். மத்திய நேரத்தில் பிக்ஷை பாத்திரத்தை கொடுத்து இல்லந்தோறும் மாணவ கண்மணிகள் சென்று பவதி பிக்ஷாந்தேகே என்று கேட்டு வருவார்கள். காரணம், ஞானம் வருவதற்கு முன்பு பணிவு வர வேண்டும் என்று. அந்த வகையில் ஒரு நாள் துவாதேசி அன்றைக்கு ஒரு திருவோடி கையில் கொடுத்து ஆதிசங்கர பகவத்பாதா இந்த உலகத்தை ஆள வந்த ஞான சிவக்கொழுந்து புறப்படுகின்றார். ஒரு இல்லம் நோக்கி பவதி பிக்ஷாந்தேகே என்று கேட்கின்றார். உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெண்மணி வாசலில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பசிப்பினி போக்க உள்ள போய் வீடு முழுக்க தேடுறார். எந்த பொருளும் இல்லை, ஏன்னா அவ்வளோ வறுமை. ஆனால் அன்றைக்கி துவாதேசி அன்னைக்கு ஒரு காலத்தில் நம்முடைய பாரத தேசத்தில் விரதத்தில் உகந்தது ஏகாதேசி விரதம். விரதம் விடக்கூடிய மறுநாள் துவாதேசியில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சேர்த்துக்கணும். ஒரே ஒற்றை நெல்லிக்காய் இறைவனுக்கு படைக்க வைத்திருந்ததை எடுத்து வந்து கண்மூடி கண்ணீரோடு அந்த பெண்மணி குழந்தையின் பிக்ஷா பாத்திரத்தில் போடுகின்றார். அந்த குழந்தை கண்மூடி வேதத்தினுடைய வித்து சில சோத்திரங்களை, சில பாடல்களை முணுமுணுக்க தொடங்குகிறது. மலைமலையாக நெல்லிக்காய் கொட்டுகின்றது. அது வெறும் நெல்லிக்காய் அல்ல, தங்க நெல்லிக்காய். இறைவனே கொட்டிய அந்த நெல்லிக்காய் வருவதற்கான தோத்திரம் கனகதாரா தோத்திரம். அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் கண்ணதாசன். இது ஒரு கொசுரி செய்தி. செவ்வாய் வெள்ளி எந்த இல்லத்தில் கனகதாரா தோத்திரம் ஒழிக்கப்படுகிறதோ அந்த இல்லத்தில் தங்கம் நிலைத்து நிற்கும். அப்படி கொட்டின நாள் அட்சய திருதி. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை தன்னுடைய ஞானத்தால் ஒரு இல்லத்தினுடைய பசிப்பினியை போக்கியது. காரணம், வறுமையிலும் உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம். 8 வயது நிரம்பி குருகுல கல்வியை முடித்து தாயிடத்தில் திரும்புகின்றார். கணவனை இழந்து ஒற்றை பனைமரமாய் ஓங்கி நிற்கின்ற ஆரியாம்பிகையை உயிருக்கு உயிராய் பார்த்து கொண்டிருந்தார் சங்கரர். ஒரு நாள் நள்ளிரவு தேவாதி தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் தோன்றி, சங்கரா, உன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேற வேண்டாமா என்று கேட்டவுடன் காலையில் கண்விழித்தார். நாள்தோறும் தன்னுடைய தாயார் குளிக்கக்கூடிய பூர்ணா நதிக்கரைக்கு சென்றார். தன் நாடகத்தை அரங்கேற்றினார். அந்த பகவத்பாதா துறவரம் போவதற்கான நேரம் வந்துவிட்டது. துறவுக்கு எந்த தாயும் அனுமதி தரமாட்டாள். சங்கரனுடைய விருப்பப்படி ஒரு ஸ்லோகத்தை சொல்கின்றார். முதலை சங்கரருடைய காலை கவ்விக்கொள்கின்றது. அம்மா அம்மா என்று அலறுகின்றார். ஓடி வருகின்ற தாய், ஏதும் அறியாத பனைமரமாய் நிற்கக்கூடிய இந்த பெண்மணி, எப்படி சங்கரா உன்னை காப்பாற்றுவேன் என்று கதறுகின்றாள். இல்லை தாயே, இந்த பிறவியில் என்னுடைய மரணம் முதலையின் வாயில் சிக்கி, ஒருவேளை அடுத்த பிறவிக்கு நீ அனுமதி தந்தால் நான் துறவியாக துறவரம் போகிறேன். அதற்கு நீ சம்மதித்தால் இந்த பிறவியிலிருந்து விடுபடுவேன். எந்த தாயும் பிள்ளைகள் 5 புலன்களை அடக்கி காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி கஷாயம் எடுத்தி துறவு போவதை விரும்பவில்லை. ஆனாலும் பிள்ளையனுடைய உயிர்தான் முக்கியம் என்பதை அறிவால் இல்லாமல், ஞானத்தால் அல்லாமல், உணர்ச்சியால் உணர்ந்த ஆரியாம்பிகை, சரி சங்கரா, நீ துறவு செல்லலாம் என்றார்.
விதியின் விளையாட்டு முதலை வாயை திறந்தது. சங்கரர் எழும்பினார். மீண்டும் பூர்ணா நதிக்கரை போனார். 3 முறை ஸ்நானம் செய்தார். காவி உடுத்தினார். கமண்டலம் எடுத்தார். தாயிடத்தில் விடை கொடுத்தார். தாயே, நான் உலகப் பந்தில் எங்கு இருந்தாலும் உன் உடல் கூட்டிலிருந்து உயிர் பிரிகின்ற போது அந்திம காரியங்களை செய்வேன் என்று சொல்லிவிட்டு சங்கரருடைய பயணம் புறப்படுகிறது. உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள், மலரை நோக்கி வண்டு செல்வதைப் போல, வெள்ளத்தை நோக்கி எறும்பு செல்வதைப் போல, பகவானை நோக்கி பக்தர்கள் செய்வதைப் போல உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அறிவுடையவர்கள், ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் சங்கரரை காண்பதற்கு தவமாய் தவம் இருந்தார்கள். சங்கரருடைய பயணம் நெடும் பயணமாக இந்திய தேசம் முழுக்க பயணப்பட்டு காசியிலே புண்ணிய நதியில் நீராடி வருகின்றார். அவருக்கு முன்பு நடந்த சில சீடர்கள் பகவான் வருகிறார் விலகிப்போ, பகவான் வருகிறார் விலகிப்போ என்று கூக்குரல் கேட்டவுடன் அங்கிருந்த ஒரு புலையன் சொன்னான், அத்வைதம் பரப்புகின்ற வித்தாக இருக்கக்கூடிய சங்கரர் பெயர் கொண்டவர் வருகிறார் விலகிப்போ என்கிறீர்களே, உங்களைப் போல் நானும் மனிதன்தானே, உங்கள் உடலில் ஓடுகின்ற இரத்தம் தானே என் உடல், உங்களைப் போல ஆன்மாதானே, என்னை ஏன் விலகிச் சொல்கின்றீர்கள்? நாம இருந்தால் கோபம் கொப்பளித்திருக்கும். ஞான சொருபி அல்லவா? அப்படியே கமண்டலத்தை கீழே வைத்தார். என்னுடைய காவிக்கு புனிதத்தை சேர்த்து ஞானத்தை தந்தது நீதான். சாட்சாத் காசி விஸ்வநாதர் பரமேஸ்வரராக புலையன் உருவத்தில் வந்து அத்வைதத்தினுடைய ஞானம் பரப்ப வந்த எனக்கு ஜாதி சமய இன வேறுபாடுகளை ஒழித்து எல்லோரும் சமம் என்கின்ற ஒரு ஞானத்தை இந்த புலையன் உணர்த்தியதால் 5 பாடல் பாடினார். அதற்கு பெயர் மனிஷா பஞ்சகம். ஒரு தெய்வாதின பாடல். அதை முடித்து பயணம் தொடங்குகிறார். சிருங்கேரியில் இருக்கிறார். காலடியில் தாயாருடைய உயிர் பிரிய போகின்றது. காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தியவர் வருகின்றார். உற்றார் உறவினர் இருந்த போதும் ஊர்படியை நினைக்காது உற்ற தாயை தூக்கி மடியில் அமர்த்தினார். தடவி கொடுத்தார். உயிர் பிரிந்தது. கொல்லைப்புறத்தில் அக்னிக்கு ஆகுதி பொருளாக தாயை கொடுத்தார். பூர்ணா நதிக்கரையில் நீராடினார். ஒரு வெள்ளை காகிதத்தில் வண்ண ஓவியமாக 5 பாடல் தாயினுடைய பெருமையை உலக இலக்கிய வரலாற்றில் படித்தவுடன் கண்வரக்கூடிய மாத்துருகா பஞ்சகம் என்கின்ற ஒரு அமர காவியத்தை இந்த மண்ணுக்கு தந்தவர் ஆதிசங்கர பகவத்பாதா. நிறைவு செய்தார். மீண்டும் அனைவரிடத்திலிருந்தும் விடைபெற்று பாரத தேசம் முழுக்க பயணப்படுகின்றார். அதுவும் தமிழகத்தில் திருத்துறைப்பூண்டி, தஞ்சை பகுதிகள், அகிலாண்டேஸ்வரி சன்னதி, ராமேஸ்வரம் என்று பயணப்பட்டவர் காஞ்சிக்கு வருகின்றார். பல்வேறு இடங்களில் வித்யா பீடங்களை அமைக்கின்றார். ஞான குருமார்களை உருவாக்கி அவர்களுக்கு சங்கராச்சாரியார் என்கின்ற பெயருடன் அந்த பீடங்கள் அழைக்கப்படுகிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று 4 பகுதியிலும் பீடத்தை அமைத்தாலும் ஸ்ரீ சக்கரத்தை நிறுவி தன்னுடைய 32 வயதில் ஆத்மாவை 2 காஞ்சி மண்ணிலிருந்து அந்த புண்ணிய பூமியிலிருந்து பரமேஸ்வரன் நோக்கி பயணப்பட்டார். அப்படி புகழ்வாய்ந்த ஆதிசங்கரரை இந்த சங்கர ஜெயந்தி மாதத்தில் நாம் நினைப்பதும் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் இல்லம்தோறும் ஆதிசங்கரர் படத்திற்கு பூஜை செய்து தூபதீப ஆராதனையும் ஒரு பால் நேவேத்தியமும் செய்தால் நம்முடைய இல்லத்தில் அஷ்டலக்ஷ்மியும் தங்கும், ஆனந்தம் பொங்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.